मित्रों, सबसे पहले मैं विश्व की सबसे पुरानी भाषा तमिल में बात नहीं कर सकता हूं, इसलिए आप सबसे क्षमा मांगकर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। அதும் தெய்வீகமானதுமான தமிழ் மொழியில் பேச இயலாமைக்காக நான் வருந்துகின்றேன். அனைவருக்கும் மனம் நிறைந்த மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். मैं आदि योगी के चरणों में प्रणाम करता हूं और मैं आज मनपूर्वक सद्गुरु के चरणों में भी प्रणाम कर मेरी बात की शुरुआत करता हूं. ஆதியோகியின் திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சத்குரு அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். आप सभी को महाशिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं. மகா சிவராத்திரியில் ஒரு அங்கமாக வருகை தருவதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். मैं अपने आप को बहुत सौभाग्यशाली मानता हूं कि आज सद्गुरु के निमंत्रण पर मैं यहाँ आया. मुझे आदि योगी के दर्शन हुए. महाशिवरात्रि में महादेव की महिमा के महापर्व में शामिल होने का मुझे मौका देने के लिए फिर से एक बार सद्गुरु जी का बहुत बहुत धन्यवाद. சத்குரு அவர்களுடைய அழைப்பை ஏற்று ஆதியோகியினுடைய தரிசனத்தை பெறுவதிலேயும் மகாதேவரின் மகத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய மகா சிவராத்திரி என்கிற பிரம்மாண்டமான விழாவில் அங்கமாக திகழ்வதையும் பெரும் பேராக கருதுகிறேன். அதற்காக சத்குரு அவர்களுக்கு மிகுந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். आज पूरे देश में सोमनाथ से केदारनाथ, पशुपतिनाथ से रामेश्वरम और काशी से कोयम्बतूर तक पूरा देश शिवमय हो चुका है. இன்று பாரத தேசம் முழுவதும் சோமநாத்திலிருந்து கேதார்நாத் வரை, பசுபதிநாத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை, காசி முதல் கோயம்புத்தூர் வரை முழு தேசமும் சிவபெருமானுடைய திருவருளில் திளைத்துக் கொண்டிருக்கின்றது. सदगुरु जी, आज ही प्रयागराज में महाकुंभ समाप्त हो रहा है और आज यहाँ कोयम्बतूर में भक्ति का महाकुंभ मेरे सामने मुझे दिखाई पड़ रहा है. இந்த நன்னாள் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவின் நிறைவை சுட்டுவது போலவே கோயம்புத்தூரில் பக்தி என்கிற கும்பமேளா இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. मित्रों, शिवरात्रि सिर्फ एक पर्व नहीं है, आत्म जागृति की रात्रि है. जब समग्र ब्रह्मांड शिवमय हो जाता है तभी शिवरात्रि की अनुभूति कर सकते हैं. நண்பர்களே, மகா சிவராத்திரி என்பது வெறும் விழா மட்டுமல்ல, இது சுய விழிப்புணர்வுக்கான ஒரு இரவாகவும் இந்த முழு பிரபஞ்சமும் சிவபரம்பொருளினுடைய பெருங்கருணையில் அதிர்வுகளை உணரக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கின்றது. आज शिव और पार्वती का मिलन का दिन है. आज ही शिव और जीव के मिलन का रास्ता भी प्रशस्त होता है और मोक्ष प्राप्ति का रास्ता भी आज ही भक्ति के माध्यम से खुलता है. இந்த நாள் சிவனும் பார்வதியும் ஒரு தெய்வீக சங்கமத்தில் இணைந்த நாள் மட்டுமல்ல, சிவமாகிய பரம்பொருளும் ஜீவாத்மாவும் விடுதலை என்கிற ஐக்கியத்திலே இணையக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. பக்திக்கான மிக உன்னதமான திருநாளாக அமைந்திருக்கின்றது. शिव सिर्फ एक प्रतीक नहीं है, शिव एक कल्याणकारी चेतना है जो संहारक भी है और पालनकर्ता भी है, और दोनों की विशिष्ट भूमिका हमारे जीवन में होती है. சிவபரம்பொருளை பொறுத்தவரை அவர் விழிப்புணர்வுக்கான அம்சமாக வெளிப்பட்டவர். அவர் அழிக்கும் கடவுளாகவும் காக்கும் கடவுளாகவும் விளங்குகிறார். இரண்டுமே நம் வாழ்வுக்கு மிக முக்கியமானவை. शिव शंभू भी है, स्वयंभू भी है. शिव सत्य भी है, सुंदर भी है. शिव को भोलेनाथ भी कहते हैं, महाकाल भी कहते हैं, और यहाँ शिव आदि योगी के रूप में विराजमान है.
சிவபெருமான் சம்போ என்று அழைக்கப்படுகிறார். சுயம்பு தான் தோன்றியாக அவர் கருதப்படுகின்றார். அவர் சத்தியம் சுந்தரமாகிய உண்மைக்கும் அழகுக்குமான வடிவமாக விளங்குகிறார். குழந்தைமயமான போலேநாத்தாகவும் உக்கிரமான மகாகாலராகவும் அவர் தொழப்படுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக முதல் யோகியாக ஆதி யோகியாக அவர் விளங்குகிறார். शिव केवल आराध्य नहीं बल्कि अस्तित्व का मूल आधार है. அவர் வழிபாட்டுக்குரிய கடவுளாக மட்டுமில்லாமல் அனைத்துக்கும் மூலமானவராக இந்த பிரபஞ்ச இருப்பினுடைய மூலமாக திகழ்கின்றார். यह महाशिवरात्रि ये भक्ति और श्रद्धा की पराकाष्ठा का प्रमाण है, जिसमें असली अर्पण हमारा भक्ति के प्रति समर्पण है. மகா சிவராத்திரி என்பது பக்தியினுடைய முழுமையான வெளிப்பாடாகவும் சரணாகதி தத்துவத்தினுடைய வெளிப்பாடாகவும் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையினுடைய கொண்டாட்டமாகவும் திகழ்கின்றது. मैं सदगुरु जी के लिए भी कुछ कहना चाहता हूँ. सदगुरु जी, आपने ये जो स्थान बनाया है जहाँ हम सब आज बैठे हैं, वो केवल एक तीर्थ स्थल नहीं है, बल्कि योग, साधना, भक्ति, आत्मज्ञान और मुक्ति का केंद्र बनकर आज पूरे विश्व में उभरा है. சத்குரு அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். சத்குரு அவர்கள் உருவாக்கி இருக்கிற இடம் வெறும் பக்திக்கான இடமாக மட்டுமில்லாமல் ஒரு புனித இடமாக யோகம், ஆத்ம சாதனை, பக்தி, தன்னை உணர்தல் ஆகியவற்றுக்கான கேந்திரமாக சத்குரு அவர்கள் இதனை உருவாக்கி இருக்கின்றார்கள். या ईसा योग केंद्र ने योग और ध्यान के माध्यम से करोड़ों करोड़ों लोगों के जीवन में सकारात्मक सोच और सकारात्मक दिशा का उद्भव करने का काम किया है. ஈஷா யோக மையம் பல லட்சக்கணக்கானவர்களுடைய உயிர்களை யோக மார்க்கத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் நெறிப்படுத்தி சரியான சிந்தனையை விதைத்து சரியான பாதையில் அவர்கள் செல்ல உலகெங்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. आदि योगी की ये 112 फीट ऊंची भव्य प्रतिमा हमें अपनी आध्यात्मिक यात्रा के 112 मार्गों की अनुभूति और परिचय दोनों कराती है. 112 அடி உயரத்தில் நிற்கக்கூடிய ஆதியோகியின் திருவுருவமானது விடுதலைக்கும் ஆன்ம விடுதலைக்குமான 112 பாதைகளை நினைவூட்டுவதோடு சிவபெருமாள் அடைந்த அந்த தன்மையை அடைவதுதான் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கிற லட்சியம் என்பதை உணர்த்துகின்றது. और हमें यहाँ आकर ही मालूम पड़ता है कि जीवन का अंतिम लक्ष्य शिवत्व की प्राप्ति करना है. வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் சிவத்தன்மையை அடைவது என்பது இந்த இடத்திற்கு வருகை புரிகிற போது நமக்கெல்லாம் நன்றாக புரிகின்றது. ईसा योग आज ईश्वर से युवाओं को विशेषकर ईश्वर से जोड़ने का माध्यम बन गया है. ஈஷா யோக மையத்தின் மூலமாக இளைஞர்கள் ஆன்மீகத்துக்கும் நல்ல நெறிக்குமாக தங்களை இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு மலர்ந்திருக்கின்றது. यहाँ आकर व्यक्ति चेतना से ब्रह्म चेतना की ओर, स्वार्थ से परमार्थ की ओर और सेल्फ से यूनिवर्स तक की यात्रा की अनुभूति कर सकता है. இங்கே மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவமானது தனி மனித விழிப்புணர்விலிருந்து பிரபஞ்ச விழிப்புணர்வு நோக்கிய பயணம், தன்னையே தன் நலனையே நினைத்து கொண்டிருக்கும் நிலையிலிருந்து தன்னலமற்ற நிலையை நோக்கிய பாதை, தான் என்கிற தன்மையிலிருந்து பிரபஞ்ச உணர்வு என்கிற மடைமாற்றம் ஆகியவை ஈஷா யோக மையத்தில் மனிதர்களுக்கு அனுபவத்திலே கிடைக்கிறது. सदगुरु जी, आपने न केवल युवाओं को धर्म के साथ जोड़ने का काम किया है, युवाओं के सामने धर्म की बुद्धिगम्य व्याख्या को भी रखा है.